கரூர் துயர சம்பவம் தொடர்பாக வரும் 15ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க புதிய சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. சிபிஐ விஜய்க்கு புதிய சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்காக டெல்லியில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதிலிருந்து விலக்கு கேட்டு அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். அதனை பரிசீலனை செய்த சிபிஐ தற்போது 15ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறது. சென்னையில் ஆஜராக வாய்ப்பில்லை, டெல்லியில்தான் ஆஜராக வேண்டும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். அந்த கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தற்பொழுது மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று புதிய சம்மனை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு சிபிஐ தரப்பில் அனுப்பப்பட்டுள்ளது. குறிப்பாக அவர் இன்று விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தல் அடிப்படையில் ஒரு சம்மனானது அனுப்பியிருந்த நிலையில் அதில் இன்று ஆஜராவதிலிருந்து எனக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்து கோரிக்கை மனுவையும் அவர் சிபிஐக்கு அனுப்பியிருந்தார். அது மட்டுமல்லாமல் விசாரணையை சென்னையில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்திருந்தார். நிலையில் தற்பொழுது சிபிஐ தரப்பிலிருந்து புதிய சம்மன் என்பது வரும் 15ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராவதற்காக வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் விசாரணை என்பது டெல்லியிலிருந்து வேறு இடத்திற்கு மாற்றப்படாது என்ற ஒரு திட்டவட்ட தகவலை சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கரூர் விவகாரத்தில் ஏற்கனவே பல்வேறு கட்ட விசாரணைகள் நடைபெற்ற நிலையில் அவர் கடந்த முறை ஆஜரான பொழுது முன்வைத்த வாக்குமூலங்கள் மற்றும் வீடியோ ஆதாரங்கள் அடிப்படையில் மீண்டும் புதிய கேள்விகள் என்பது அவரிடம் விளக்கம் கேட்க வேண்டியுள்ளது என்ற ஒரு அடிப்படையில் இந்த ஒரு புதிய சம்மன் என்பது அவருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் மேலும் விசாரணை செய்வதற்காக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டதாகவும் அவர் 17ஆம் தேதி ஆஜராவார் என்ற ஒரு தகவலையும் சிபிஐ அதிகாரிகள் தற்பொழுது தெரிவித்துள்ளார்கள். நன்றி சுசித்ரா, விவரங்களுக்கு.